அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க லித்தோஸ்பியரில் இருக்கிற எக்ஸோஜெனடிக் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேருந்து போகலாம். இன்ட்ரடக்ஷனில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எர்த் வந்துட்டு ஒரு டைனமிக் சிஸ்டம். ஸோ இதில் வந்துட்டு இன்டர்னல் ப்ராசஸ் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ்னு 2 விதமான ப்ராசஸ் நடக்குது. இந்த ப்ராசஸ் நமக்கு தொடர்ந்து நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எர்த்தோட சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சரை வந்துட்டு இது கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் நடக்கும்போது சோலார் எனர்ஜியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் வருது. அதே மாதிரி இன்டர்னல் ப்ராசஸ் நடக்கும்போது எர்த்தில் இருக்கிற இன்டர்னல் ஹீட் வந்துட்டு நமக்கு வெளியேறுது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸோஜெனடிக் ப்ராசஸை வந்துட்டு 2 விதமாக பிரிக்கிறாங்க, வெதரிங், மாஸ் மூவ்மெண்ட், அதே மாதிரி கிரேடேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெதரிங் அண்ட் மாஸ் மூவ்மெண்ட்டை ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங், பயாலஜிக்கல் வெதரிங் சொல்லிட்டு 3 விதமாக பிரிக்கிறாங்க. கிரேடேஷனை டீக்ரேடேஷன், அக்ரேடேஷனை பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வெதரிங் பார்க்கலாம். வெதரிங் அப்படிங்கிறது நம்மளோட அட்மாஸ்ஃபியரில் நடக்கிற ஒரு சில சேஞ்சஸ்னால நம்மளோட எர்த்தில் இருக்கிற க்ரஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் வந்து உடையிறது, கிராக் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி ஆகிறதுக்கு பேர் தான் வெதரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வெதரிங்கை 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங், பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வெதரிங் பார்த்தோன்னா, ராக்ஸ் அதாவது பாறைகள் இருக்குல்ல, அதில் இருக்க கெமிக்கல் காம்போசிஷன் சுத்தமாக சேஞ்ச் ஆகாமல் அதில் இருக்க ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் வழியாக இந்த ராக்ஸ் எல்லாம் என்ன ஆகிடுதுன்னா உடஞ்சிருது. ஸோ இது எதனாலனா, டே அண்ட் நைட் நமக்கு வந்துட்டு கிளைமேட் சேஞ்சஸ்னால அந்த இதில் இருக்கிற ராக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகி தாவாயிடுது. ஸோ இதனால் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ராக்ஸ் நடக்குது. அதாவது எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா விரிவடைதல், அந்த ராக்ஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா விரிவடைதல் ஆகுது. அதே மாதிரி கான்ட்ராக்ஷன் அப்படின்னா சுருங்குது, அதாவது அது விரிஞ்சு சுருங்கும் போது நமக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் வெதரிங் நடக்குது. கிராக்ஸ் ஆர் ஃபார்மட் அண்ட் டிஸ்இன்டெக்ரேஷன் அக்யூஸ் ஈவென்ச்சுவலி. அதாவது நம்ம சொன்ன மாதிரியே கிராக்ஸ் எல்லாம், அதாவது கீறல்கள் நிறைய ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து உடஞ்சே போயிடுது. ஸோ இந்த எக்ஸ்ஃபோலியேஷன், பிளாக் டிஸ்இன்டெக்ரேஷன், கிரானுலர் டிஸ்இன்டெக்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான 3 ஃபிசிக்கல் வெதரிங். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ஃபோலியேஷன் பார்த்தோம்னா, the alternate heating and cooling on rounded rock surface leads to the peeling of rocks layer by layer like an onion. This is called exfoliation. ஸோ இதில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரியே நமக்கு அந்த ராக்ஸில் சுற்றி இருக்கிற சர்ஃபேஸில் வந்துட்டு ஹீட் ஆகும்போது, கூல் ஆகும்போதும் அந்த ரவுண்டட் ராக் சர்ஃபேஸ் வந்துட்டு உறிஞ்சு போகுது. ஸோ லேயராக வருது. இது என்னன்னு இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு ஆனியன் எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிறது உறிஞ்சு லேயராக வரும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஷீட்டிங் அண்ட் ஷேட்டரிங் ஆர் த அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ஃபோலியேஷன். ஷீட்டிங், ஷேட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ஃபோலியேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு பார்ட் 1. பார்ட் 2க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. பாய்.